ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி தந்தூரி அடுப்பில் தந்தூரி சிக்கன் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இது வந்து 2 கிலோ சிக்கனோட அளவு. இது நீங்கள் 1 கிலோ வேணும்னா அது கம்மி பண்ணிக்கலாம். இந்த அரைக்க வேண்டிய பொருட்கள் பார்த்துக்கலாம். மல்லித்தலை வந்து அரை கட்டு, ஜீரகம் 2 டீஸ்பூன், பச்சை மிளகா ஒரு 6 எடுத்துக்கோங்க. 2 கிலோ சிக்கனுக்கு கொரகொரப்பாக அரைச்சிருங்க. தயிர் 1/4 லிட்ரு, உப்பு தேவையான அளவு, ஃபுட் கலர் வந்து அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன். எலுமிச்சைப்பழம் 4 பிழிஞ்சு வச்சுருக்கேன். சில்லி சிக்கன் பவுட்ரு வந்து ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சிக்கன் 2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். சிக்கன் போட்டுக்கோங்க. சில்லி சிக்கன் பவுட்ரு, லெமன் வந்து 4 பிழிஞ்சு வச்சுருக்கேன். அரைச்ச மசாலா இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிருங்க, நைஸ் பண்ண வேண்டாம். உப்பு, ஃபுட் கலர் சேர்த்துருங்க. தயிர் 1/4 லிட்ரு. தயிர் வந்து வடித்து வச்சுருங்க, கெட்டி தயிர் தான் வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எடுக்க முடியல. தந்தூரி அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஸ்லோவாக தான் குக் ஆகும். ரெண்டு பக்கமும் திருப்பி வச்சு குக் பண்ணாதான் வேகும் சிக்கன். மேலால கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ் வந்து க்ரீன் சட்னி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெசிபியில் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.